வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது நாம் அனைவருக்கும் மிக மிக அதிமுக்கியமான பதிவு. அது என்னவென்றால், ஆவணி மாதத்தில் நிகழவிருக்கக்கூடிய மகாலய பட்சம். இந்த மகாலய பட்சம்னா என்ன அப்படின்றத பற்றி தான் முழு விளக்கமாக இந்த வீடியோ பதிவு. ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து மகாலய பட்ச நன்னாள்களில் தங்கள் பித்தர்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சத்தந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜியம் மகாலயபக்ஷம் பற்றிய முழு விளக்கம். விஸ்வாவசு தமிழ் வருஷம் ஆவணி மாதம் 23/5/2126 நாள் 8/9/2025 திங்கட்கிழமை அன்று மகாலயபக்ஷமானது ஆரம்பமாகிறது. இந்த மகாலயபக்ஷமானது ஆவணி மாதம் 23/5/2126 நாள் 8/9/2025 திங்கட்கிழமை முதல் புரட்டாசி மாதம் 5/6/2126 நாள் 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை வரை 14 நாட்கள் மகாலய பட்சம். இந்த மகாலய பட்சம்னா என்ன? அதாவது யமதர்மராஜராகப்பட்டவர் நமது பித்திருக்கள் முன்னோர்கள் அனைவரையும் அவர்கள் ஸ்தூல ரூபமாக அவரவர்கள் உங்களது பிள்ளைகள் வீட்டில் இருந்து கொண்டு அவர்கள் அனைவரும் உங்கள் அனைவரும் நினைத்து கொண்டு இருக்கிறார்களா இல்லையா என்று பார்த்துவிட்டு மகாலய அமாவாசை தினத்தன்று மாலை வேளையில் தங்களது கிரகங்கள் இல்லங்களிலிருந்து புறப்பட்டு யமலோகத்திற்கு யமலோக பூதகணங்களுடன் நீங்கள் வந்து சேர வேண்டும் அப்படின்னுட்டு யமதர்மராஜகப்பட்டவர் வந்து நமது பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு கட்டளையிட்டு அவர்களை பூலோகத்துக்கு அனுப்புகிறாராம். இந்த மகாலயபக்ஷம் 14 நாட்களுமே நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் நமது பித்ருக்கள் முன்னோர்கள் அனைவரும் நமது கிரகத்திலேயே இல்லத்திலேயே வந்து ஸ்தூல ரூபமாக நமது கண்களுக்கு தெரியாமல் அமர்ந்து கொண்டு இருப்பார்கள். இதைத்தான் வேத தர்ம சாஸ்திரமானது சொல்கின்றது. வந்து இந்த ஸ்தூல ரூபமாக இருக்கும் பொழுது இந்த 14 நாளும் நம்ம தாயார் ரூபான எங்கள் அப்பா வந்து எனக்கு எந்த சொத்தையும் கொடுக்கல, எந்த சொத்தை சம்பாதிச்சு வைக்கலை, எதையும் பண்ணலை, அவருக்கு நான் எதுக்க செய்யணும் அப்படின்ட்டு வீட்டில் சண்டை போட்டுண்டு இருந்தா அந்த முன்னோர்கள் வந்து இவன் வந்து நம்மள்கிட்ட பைசா தான் எதிர்பார்த்தான் போல இருக்கு, நம்மளால அவன் வந்து இந்த பூலோகத்துக்கு வந்தானே இதான் அறியல போல இருக்கு அப்படின்னுட்டு அந்த பித்திருக்களாகப்பட்டவர்கள் சாபம் கொடுப்பாளாம். அதே இந்த 14 நாட்களும் அவரவர்கள் அவர்களது பிள்ளைகள் வீட்டிலேயே சூழரூபமாக இருக்கும் பொழுது நல்ல பிரமாதமாக தினந்தோறும் நல்லா சிரசு முதல் பிரமாதமாக ஸ்நானம் பண்ணிவிட்டு காக்காய்க்கு கொண்டு போய் பச்சை அரிசியில் செஞ்ச அன்னத்தை வந்து பிண்டம் வச்சுட்டு தன்னுடைய தகப்பனார் தாயார் முன்னோர்களை நினைச்சிட்டு வச்சுட்டு அந்த காய் வந்தாள்னா
அவர்கள் வந்து என்ன பண்ணுறாளாம், ஆஹா நாம் அவனுக்கு எதுவுமே செய்யலை, ஆனால் அவன் என்ன பண்ணுறான், ஏழ்மையாக இருந்தாலும் நம்மளை வந்து விடாமல் அவன் வந்து கரெக்டாக நல்ல பிரமாதமாக செஞ்சுட்டுருக்கானே, இவன் மேலே மேலே க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவனுக்கு சொந்த வீடு கிடைக்கணும், இவனுக்கு இன்னும் பெரிய பெரிய நல்ல ஒரு வசதியெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னுட்டு ஆசீர்வாதம் பண்ணுறான். மேலும் விவரங்களை ஒவ்வொரு பதிவாக தங்களுக்கு நமது சேனலிலே பதிவிட இருக்கின்றோம். இந்த மகாலய பட்சத்தை பற்றி என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து ததாஸ்து.